தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? உங்களுடைய லக்னமோ ராசியோ கன்னியாக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? எங்கெங்கெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும்? நான் எந்த விஷயத்துல மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கேன்? எதெல்லாம் நமக்கு பிரச்சனைகளை தருது? எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? எங்கெல்லாம் நான் நல்ல விதமாக பயணிக்க முடியும்? அதை தெரிஞ்சுக்கிறது தாங்க இந்த பதிவு. இந்த கன்னிக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு போக்கஸ் எல்லாமே தொழில் 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 தான். கருமமே கண்ணாயினார்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கருமமே கண்ணாயினார் காரியத்துல குறியா இருக்கக்கூடியது அந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய குடும்பம் பாக்கியமான குடும்பம்ங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே குடும்பம் வந்து ஒரு கொடுப்பினையானது. இவங்களை சுத்தி நல்லவர்கள் தான் இருக்காங்க. ஆனா இவங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாங்க. வேலை 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 வேலைன்னு வேலையை கவனிச்சு குடும்பத்தை கவனிக்காம விட்டு அந்த குடும்ப உறவை என்ன பண்ணும்? கசந்து போயிடும். குடும்பத்தை கவனிக்கலன்னா என்ன, நமக்கு நல்லா தூக்கி கொஞ்சுவாங்களா என்ன? அப்ப உனக்கு ஊருக்கு தான் முக்கியம், நாங்கெல்லாம் முக்கியம் இல்லை, உனக்கு வேலை தான் முக்கியம், எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு கிடந்தா அந்த குடும்பம் வந்து ஒரு கட்டமைப்பாக இருக்காது. அதனால குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிங்க. குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பினை. அந்த குடும்பத்தின் மூலமாகவே உங்களுக்கு கௌரவம். அந்த குடும்ப கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு காப்பாற்றப்படணும்னா நீங்க கொஞ்சம் குடும்பத்தையும் கவனிச்சாக வேண்டும். படிப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கௌரவத்தை தரக்கூடிய ஒரு கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க. படிப்பும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி, உங்களுடைய சகோதரர்கள் இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இளைய சகோதரர்கள் ரொம்ப நமக்கு கஷ்டங்களை, உங்களுடைய பிறவி கடன் எங்க இருக்கு தெரியுமா? இந்த இளைய சகோதரர்கள்ட்ட தான் இருக்கு. தீராத பிரச்சனை யாரு? இந்த இளைய சகோதரர்கள் தான். இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைங்க கன்னி லக்னம் நம்ம அட்சய லக்னத்துல பார்க்கும்போது இந்த கரெக்டா ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ள இந்த கன்னி லக்னம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாத்திரங்கள் எல்லாம் போட்டு உருட்டிக்கிட்ட மல்லு கட்டிக்கிட்ட மல்யுத்தம் மாதிரி சண்டை போட்டுக்கிறது அப்படின்னா இந்த பொருந்துங்க. இந்த கன்னி லக்னத்துக்கு இளைய சகோதரர்கள்ட்ட அவ்வளோ அடிச்சுக்குவாங்க. சண்டை போட்டுக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு கையில காயில சிராய்ப்புகள், ரத்தம், அவன் தள்ளி விட்டுட்டாமா, நான் விழுந்துட்டேமா, ரத்தம் வருதுமா அப்படின்னு சொல்லி புகார் அளிக்கிறதெல்லாம் ரொம்ப அழகா வேடிக்கையா இருக்கும். சரி, இதே வாலிப வயசு சொத்து பிரச்சனையால சண்டை போட்டுக்குவாங்க. அந்த அண்ணன் 10 வயசு வரையும் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிங்கிறது இந்த கன்னிக்கு ரொம்ப அழகா பொருந்தும். என்ன பண்ணும்? சொத்துக்களால அங்க பிரச்சனைகள் வரும். இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை திரும்பி வரா கடன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கொடுங்க. இளைய சகோதரருக்குள்ள ஒன்ஸ் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது தீராத பிரச்சனை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதனால கூடுமான வரையும் அவங்கள்ட்ட பிரச்சனை இல்லாமல் பாத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இளைய சகோதரர்கள்ட்ட பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தீரவே தீராது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன சம்பவம். இந்த கன்னி லக்னக்காரர் வெளிநாடு போவார். வெளிநாடு போடு அங்கிருந்து சம்பாரிச்சு பணத்தை அனுப்பி அப்பா பேருக்கு அனுப்பி, இந்த அப்பா என்ன பண்ணுவாரு? என்னால அலைய முடியலன்னு தம்பி பேருக்கு மாத்தி தம்பி பேர்ல ஒரு வீட்டை கட்டி நாளைக்கு நீயும் அண்ணனும் உனக்கும் அண்ணனுக்கும் தாண்டான்னு சொல்லிட்டு போயிடுவார். அவன் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு முடிச்சுட்டு இதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது, நம்ம வீட்டுல போய் அக்கடான்னு இருந்துட்டு நம்ம ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலான்னு இந்த கன்னி லக்னம் வந்து எங்கடா வீடுன்னு கேட்டா அது என் பேர்ல இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா கேஸ் போட்டு எடுத்துக்கோ. இதுதாங்க நடக்கும். இது எத்தனை பேருக்கு நடந்ததுன்னு தெரியல. நடந்திருக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா அந்த கன்னி லக்னம் இளைய சகோதரர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அடுத்தது, உங்களுக்கு சொத்துக்கள் அம்மா பேர்ல வாங்கலாமா, மனைவி பேர்ல வாங்கலாமா? சொத்து சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்க பேர்லன்னு யோசிக்கவே மாட்டீங்க. தொழில் மட்டும்தான் உங்க பேர்லன்னு யோசிப்பீங்க. மற்றபடி சொத்துக்கள் வந்து அம்மா பேர்லயாவது மனைவி பேர்லயாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். பூர்வீகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. பூர்வீகம் கோயில்ல அங்காளி பங்காளிகள் ஏதாவது தகராறால சேர்ந்து போய் கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த அங்காளி பங்காளி தகராறு, அதனால கோயிலுக்கே போறது இல்லைங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுல கன்னிக்கு ரொம்ப அதிகமாக உண்டு. தப்பு இல்லை. பிரச்சனைகள் நடந்தாலும் சரி நீங்க அந்த இடத்துக்கு போய் சாமி கும்பிடுங்க. கோயில் பூட்டியே இருந்தாலும் சரி நீங்க போய் சாமி கும்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த பூர்வ புண்ணிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு குலதெய்வத்தின் மூலியமாக தான் அது கிடைக்கணும். அதனால அது தப்பு இல்லை. குலதெய்வம் கோயிலுக்கு தாராளமாக நீங்க போகலாம் அப்படிங்கிறது.
திருமணம் சார்ந்த நிலைகள் உங்களை விட ரொம்ப அறிவு அனுபவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை துணை தான் கிடைக்கும். அதை அப்படியே ஏத்துக்க பழகிக்கங்க. எந்த இடத்துலயும் மனைவி கிட்ட மட்டும் ஆர்குமெண்ட், கணவன்கிட்டயோ மனைவி கிட்டயோ உங்களுக்கு கன்னி லக்னமா, அதுவும் அச்சய லக்னம் இப்ப கன்னியா போதா, கணவன்கிட்ட மனைவி கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு மனதளவுல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி தொழிலையே செய்ய விடாமல் பண்ணிடும். அதனால ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இப்ப உங்க தொழில்ல நீங்க முடிவெடுங்க, ப்ராப்பர்ட்டி விஷயத்துல அவங்கள்ட்ட முடிவை விட்டுருங்க. அதுதான் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மொபைல் போன் கையாளுறதெல்லாம் கண்ணில கனமாக இருக்கீங்க அப்படின்னா, மொபைல் போன் ஆகட்டும், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம், எலக்ட்ரானிக் உபகரணங்கள் ஆகட்டும், உங்களுக்கு அடிக்கடி பழுதாகிறத பார்க்க முடியும். வீட்டுல ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பழுது இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதை நீங்க சரி பண்ணி தான் ஆகணும், வேற வழியில. கீழே போட்டு உடைக்கிறது, கீழே விழுகிறது, தடுமாறி விழுகிறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அடிக்கடி கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா உடல் நலத்துல ஹெல்த் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். முக்கியமா தைராய்டு செக்அப் அப்படிங்கிறது பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கன்னி லக்னம் மட்டும் என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஒரு அழகு அப்படிங்கிற மேல ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கிறது, கோயிலுக்கு போறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். நீங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அது ஆபத்தாக மாறும், அது ஒரு அழுத்தமாக மாறும். அதனால அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கொஞ்சம் அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு பரிகாரமாக மாறும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். தொழிலை பொறுத்தளவுல உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் அப்டேட் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கமிஷன் பேசிக்ல அல்லது சர்வீஸ் ஓரியன்டான தொழில்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பெரிய முதலீடு போட்டு தொழில் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. பெரிய முதலீட்டுல நீங்க தொழில் ஆரம்பிக்கிறது அவ்வளவு விசேஷமானது கிடையாது. அதனால இந்த தொழில் அப்படிங்கிறது பெருசா எதுவும் பண்ணிட வேண்டாம். லாபம் உங்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாடு சம்பந்தமான நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வெளிநாடு போறீங்க, இல்ல வெளியூர் போய் சம்பாரிச்சுட்டு வர்றீங்கன்னா இது உங்களுக்கு உகந்த காலமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல லாபம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா அந்த லாபம் பெரிய லாபம் அப்படிங்கிறது இருக்காது, சின்ன லாபம் தான். ஆனா அதுவே நிறைவான லாபமாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அதனால அந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கு. மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் ஒரு ஆசோலேஷன் மைண்டா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அதனால மூத்த சகோதரர்களை பத்தி உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. இளைய சகோதரமாக இருந்தால் மட்டும் அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட எந்த ஒரு நிகழ்வுகளுமே நீங்க பங்குக்கு போக வேண்டாம். நீங்க தனி அவங்க தனி அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோட இருங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை, அதுதான் உங்களுக்கு சாதகம், அதுதான் உங்களுடைய பிறப்பின் ரகசியம். அப்ப தம்பின்னு யார்ட்டையுமே தயவு செஞ்சு பேசி அழைச்சிடானுங்க. என்னதான் தம்பி இதை கொஞ்சம் பண்ணுப்பா, அவன் ஆப்படிச்சுட்டு போயிடுவான். என் தம்பி மாதிரி பழகினான், அவன் தாங்க உங்களுக்கு முதல்ல பிரச்சனையை தரக்கூடியவன் அவன் தான். அதனால இந்த கன்னி லக்னம் போகக்கூடியவங்க அண்ணன் யாரு கூப்பிட்டு வேணாலும் பேசுங்க. எப்படி சிம்மத்துக்கு அண்ணன் லாபமோ அதே மாதிரி கன்னிக்கும் அண்ணன்கிற உறவு நல்லாவே வேலை செய்யும். ஆனா தம்பிங்கிற உறவு வேலை செய்யாது. தம்பியா பார்க்காதீங்க, தம்பிய தள்ளியே வச்சு பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு நன்மை. அதனால தம்பிங்கிற யாரையுமே பேச்சுக்கு கூட தம்பியாகவோ நீ என் தங்கச்சி மாதிரி இருக்க மாதிரி எல்லாம் கூட சொல்லிடாதீங்க, அதுவும் உங்களுக்கு ஆப்படிச்சிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்கள். இதுதான் உங்க வாழ்க்கையில் பிறப்பின் ரகசியம். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னாவே எந்த உறவு நமக்கு நல்லது பண்ணும், எந்த உறவு நம்மளை கெடுக்கும், எந்த உறவு நமக்கு கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இல்லையா? அதுவே வாழ்க்கைக்கு நல்லதானே. நண்பர்களை பத்தி சொல்லவே வேண்டாம், நண்பர்கள் ஓகே தான் உங்களுக்கு. அவங்க சொல்ற அட்வைஸை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்கும். அதனால உங்கள் வாழ்க்கை ரகசியத்தை தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை வழிநடத்துங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.